Dear babes, welcome back to our channel Telix FF and நான் உங்கள் டெலிக்ஸ் பேசுகிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் கோல்டு நோய் இருக்குடா அண்ட் தென் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எல்லாமே இருக்குது, எனக்கு இன்னும் க்யூர் ஆகலை. ஆக்சுவலி நான் பாதி ரெக்கவர் ஆனதுனால வந்துட்டு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் வந்திருக்கேன். அண்ட் தென் அந்த ஸ்டில் வித் யூ அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தேன் இல்லையாடா, எஃப்எஃப் ஆரம்பிக்க போகிறேன் தேங்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி தட்ஸ் மை அண்ணா டெல் மீ. என்னோடய அண்ணா வந்துட்டு அது ஆக்சுவலி வந்துட்டு அந்த எஃப்எஃப் ஸ்டோரி ஃபுல்லாகவே பேசுவாங்க. என்னை விட எங்கள் அண்ணா நல்லாவே பேசுவாங்க. ஐ நோ பெட்டர் வெல் தேட். அண்ட் எனக்கு தெரியல, பட் எங்கள் அண்ணா பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஆக்சுவலி அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு எஃப்எஃப் ஸ்டோரி பர்டிகுலராக சொல்லணுன்னு ஆசை. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்டி அப்படின்னா, சரி ஓகேடா போ சொல்லிக்கோடா அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அண்ட் அவன் வந்துட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு அவன் வீடியோஸ் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் அதுக்கு மேலே வீடியோஸ் போடுவான் நானேன்றதே வந்துட்டு டவுட்டு தான். ஏன்னா வந்துட்டு இந்த சேனல் அவன் மட்டும் ரன் பண்ணலை. அவனுக்கு வந்துட்டு அந்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒன்று பிளான் போட்டிருந்தேன். அதை ஒன் ஷாட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். அவன் திடீர்னு அந்த டைட்டில் வச்சுட்டு நான் எஃப்எஃப் க்ரியேட் பண்ணுறேன், நீ வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுடி அப்படின்ட்டான். சரி ஓகேடா பண்ணுடா அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். அண்ட் அவன் வந்துட்டு பேசுவான். அண்டு யாருக்கும் என்னோடய ரியல் நேம் இன்னும் தெரியாது. எல்லாருக்குமே டேலிக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறேன். பட் என்னோடய ரியல் நேம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ மேபி நான் ரியல் நேம் ரிவீல் பண்ணுறதா இருக்கேன். உங்களுக்கு என்னோடய நேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. நான் வந்துட்டு மேக்ஸிமம் நிக் நேம் இல்லைனா வந்துட்டு நேம் சொல்லுவேன். எது சொல்லுவேன்னு தெரியாது, பட் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது என்னோடய நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் என்னோடய நேமை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த ஸ்டில் வித் யூ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ நோ இட். ஏன்னா எங்கள் அண்ணன் ஏற்கனவே ஸ்டோரி ஃபுல்லாக சொன்னால் எனக்கு ஹாப்பி. பட் என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பிரச்சனை என்னென்னா இந்த ஒன் ஷாட்டை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல தெளிவாக. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. கோல்ட் அண்ட் தென் எனக்கு அலர்ஜிஸ் இருக்குது. எல்லாமே இந்த சம்மர் டைம்ஸில் இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன் வேறு ஆரம்பிக்க போகுது இனிமேல். அந்த ரெய்னி சீசன் ஆரம்பிக்குதோ இல்லையோ, ஆனால் இங்கே நான் ஆக்சுவலி வந்துட்டு எங்கே இருக்கேன்றதெல்லாம் இப்போ சொல்லலைடா. இங்கே ரெயின் பெஞ்சிச்சு. ஸோ என்னோடய வாய்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தெரியல நான் எப்படி பேசுகிறேன்றது, சத்தியமாக தெரியல. ஓகே, நானே வளன்னு பேசிட்டேன். அண்ட் இன்ட்ரோ வந்துட்டு சொல்லியிருப்பாங்க பேச மாட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா உள்ளது எல்லாத்தையும் சொல்லலாம். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் யூஸ் யூர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம சேனல் ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் ஒரு ஹாட்ஸ்டார் ஒன் ஷாட். ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் வேர் யூர் ஹெட்ஃபோன்ஸ். ஓகே, யாரும் அப்புறம் வந்துட்டு வீட்டில் செருப்படி தொடப்படிலாம் வாங்காதீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸு எஃப்எஃப் ஸ்டோரி கேட்டுட்டு ஹாட் ஸ்டாண்ட் கேட்பாளுங்க, ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் வேர் பண்ண மாட்டாளுங்க. கடைசியில் வீட்டில் செருப்படி வாங்குவாளுங்க. ஸோ அந்த ஹாட் ஸ்டாண்ட் டீட்டெயிலாக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்காங்க ஒரு சிலவங்க. நான் அதனால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துச்சு. இது என்னோடய ஃப்ரெண்டு தான் கேட்டது. நீ ஹாட் ஸ்டாண்டாக தாண்டி இதை போடுடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போன பாவத்துக்கு சொல்லி தான் ஆகணும். ஸோ ஓகே, பேர் வந்துட்டு லியா. லியா உன் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன்டி, கேட்டுக்கோ. ஆக்சுவலி வந்துட்டு அவள் என் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா அவள் என்னோடய கசின் மாதிரியும். ஸோ அவள் கேட்டா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அவளுக்கு ஆக்சுவலி அவள் கேரளா அண்ட் ஐம் டு கேரளா தான். பட் ஆனால் வந்துட்டு ஹாஃப் கேரளா பட் ஹாஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி தான் இருக்கேன் நான். ஆக்சுவலி ஹாஃப் தானா, ஹாஃப் கேரளா சைட் அண்ட் ஹாஃப் தமிழ்நாடு சைட்ஸ் அந்த மாதிரி தான்.
ஓகே, அந்த சைடில் வந்து என்னோடய கசின் கேட்டதுனால அவங்களுக்காகவே நான் அந்த ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அவள் கேட்டது வந்துட்டு அவள் தமிழ் நல்லா தெரியும் அவளுக்கு. எனக்கு ஏன் மாமான்ற டைட்டிலில் ஒன் ஷாட் போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். மொல்லைக்குட்டி ஓகேவா தங்கமே என்ன. ஆக்சுவலி அவள் வந்து என்னோடய கசின் மீன்ஸ் என்னோடய அத்தை பொண்ணு. அவள் கேட்டிருந்தா. ஸோ கொண்டு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் லியா கேட்டேன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேளு, அப்புறம் அத்தைக்கிட்ட செருப்படி வாங்காதடி, அது மட்டும் வந்துட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் ஏன்னா வந்துட்டு எங்கள் அத்தைக்கு மட்டும் எஃப்எஃப் கேட்குறதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செருப்படி வாங்குவா. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஓகேவோட வெயிட்ஸ் ஆக்சுவலி இது வந்துட்டு அவள் கேட்டா என்னை வந்துட்டு ஜேகேவோட பயஸா. ஸோ அதனால கேட்டிருந்தா எனக்கு ஹே மாமா அப்படின்னு சொல்லி போட்ரி அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒன் ஷாட். டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹே மாமா. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன்டா. ஜங்குக்கு வந்துட்டு உங்களோட மாமா, அதாவது உங்களோட அம்மாவோட தம்பி. அண்ட் தென் வந்துட்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அண்ட் உங்கள் அப்பா வந்துட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்கடா. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ 11th படிக்கிறீங்கடா. இவ்வளோ தான் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா. அவ்வளோதான். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இட் த ஸ்டோரி. அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எஃப்எஃப் மீன்ஸ் ஒரு இமேஜினரி ஸ்டோரி. டோன்ட் பி சீரியஸ். தட்ஸ் இட்ஸ் யோர் இமேஜினேஷன்டா. இமேஜினேஷனில் நீங்கள் வாழ்கிறது தான். ஓகேவா? ஒரு சிலவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. பட் ஏன் லியாவே சொல்கிறேன்னு, லியா ஒரு சீரியஸான பிடிஎஸ் வெறி பிடிச்ச பைத்தியக்காரி ஜேகேக்கு. ஈவன் வந்துட்டு நான் வந்துட்டு ஜேகேவோட ஒய்ஃபு மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்னு சொல்லிலாம் போட்டுக்குவா. அந்தளவுக்கு அவள் வந்துட்டு ஒரு பெரிய ஜேகே ரசிகை. அண்டு ஜேகேக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் அது வந்துட்டு ஆக்சுவலி யதார்த்தம் தான். அவளுக்குமே பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும். எங்கே போனாலும் பனானா மில்க் ஷேக் அப்படின்னு கேட்பாள். அண்ட் பிடிஎஸ் அவளுக்கு தெரிய ஆரம்பித்ததுலேருந்து தான் வந்துட்டு ஜேகேக்கும் பனானா மில்க் ஷேக் பிடிக்குமா, அப்போ எனக்கும் வந்துட்டு பிடிச்சது அவனுக்கும் பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்வா. பட் ஒரு பெரிய டார்ச்சர் கேஸ் அவள். அண்ட் லியா கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கேட்டேன்னா வந்துட்டு இந்த என்னோட மொழிக்குட்டியாக இருந்தேன்னா எனக்கு கோவப்படுத்தாமல் கேட்டுக்கோ. அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு அவளை நான் ஏன் மோலின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவளுக்கு ஆக்சுவலி நிக்நேமே வந்துட்டு மோலே எல்லா டைமும் மோலே. நாங்கள் ஆக்சுவலி மேக்ஸிமம் ஊருக்கு போனோன்னா அவளை மோலேன்னு தான் கூப்பிடுவேன், லியான்னு கூப்பிட மாட்டேன். ஸோ வீடியோக்காக அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் லெட்ஸ் கெட் இட் டு த ஸ்டோரி. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ இமேஜினேஷன்டா, டோன்ட் பி சீரியஸ். ஓகே. அண்ட் ஓகே, ஸ்டார்டிங் சீனில் யாரை காட்டுறோம் அப்படின்னா, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் ரூம் லைட்ஸ் திடீர்னு ஆன் ஆகுது. பொறுமையாக வந்துட்டு உங்கள் ரூம் லைட்ஸ் ஆன் ஆகி ஒரு வீடியோ காலில் உங்கள் அம்மா பேசிகிட்ருக்காங்க உங்கள் அப்பா கிட்ட. அண்ட் தென் உங்கள் மாமாவும் உங்கள் அம்மாவும் வந்து உங்களை வந்துட்டு எழுப்பி ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேக்ஸும் கையில் இருக்குது அண்ட் கேண்டில்ஸும் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு அந்த வெடிப்பாங்க இல்லையா, பாப்பரா சம்திங் ஏதோ இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு வச்சுருக்காங்க. ஜங்கு கையில் வந்துட்டு கேக் அண்ட் கேண்டில்ஸ் இருக்குது. உங்கள் அம்மா கையில் வந்துட்டு ஃபோன் அண்ட் வந்து அந்த பாப்பர் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு செம்ம ஜாலியாக உங்கள் பர்த்டேக்கா நீங்கள் வந்துட்டு உடனே போய் ஜங்கு ஹக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலி ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜங்குக்கு ஹக் பண்ணாலே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இவன் நம்மளை ஹக் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் ஹக் பண்ணி கிஸ் கொடுக்குறீங்க. ஓ, இவன் நார்மலாக தான் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து ஜங்குக்கு நினச்சிக்கிறாரு. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் தென் வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பேசுகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் அப்பா ஃபாரினில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ வீடியோ காலில் பேசுகிறீங்க. ஹாய்ப்பா, டாடா, ஐ மிஸ் யூ டாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி இது உங்களோட 16th பர்த்டே. ஸோ நீங்கள் உங்கள் டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உடனே டாடா கிட்டே வந்துட்டு சொல்கிறீங்க, டாடா ப்ளீஸ் கம் பேக் டு கொரியா டாடா, ப்ளீஸ் டாடா. ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் டாடி வந்துட்டு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால்
வந்துட்டு நீங்கள் கம் பேக் டு கொரியா டேரா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, ஓகேவா? அண்ட் இப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் தலையில் தட்டி கொடுத்துட்டு, வயன் இங்கே பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, நல்லா கேட்டுக்கோ, உங்கள் டேடா எங்கேயுமே போகல, ஜஸ்ட் அமெரிக்கா தான் போயிருக்காரு, ஓகே? டோன்ட் பி சீரியஸ்டா ப்ளீஸ், என் செல்லம்ல, என் குட்டியில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உடனே வந்துட்டு, எனக்கு டேடா வேணும் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் திக்கி சொல்லும்போது ஜங்குக்கோட அதாவது உங்களோட அம்மா ஒன்று, ஒயன் நீ யார்கிட்ட பேசுகிற, உங்கள் மாமா கிட்டே பேசுகிற, மாமான்னு கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சாரி ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் விஷலாம் முடிஞ்சிட்டு அண்ட் நீங்கள் வந்துட்டு மார்னிங் எல்லாமே ரெடி ஆகுறீங்க. உங்கள் அப்பா கிட்ட எல்லாமே வந்துட்டு நல்லா பேசிகிட்ருக்கீங்க. அண்ட் அந்த கேக் கட் பண்ணது இன்னும் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, விஷ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த விஷயம் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. 100 காலம் போனாலும் எத்தனையோ ஜன்மம் எடுத்தாலும் என் ஜங்குக் மாமாவும் நானும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு யோசிச்சிருப்பீங்க, ஓகேவா? இப்போ ஜங்குக் மனசில் இவன் என்ன விஷ் பண்ணாலும் இவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரியும் தெரியுது, அட் த சேம் டைம் என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரியும் தெரியுது. இவ்வளோ நான் எப்படி பார்க்குறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டே பிச்சுக்கிறாரு. ஏன்னா ஜங்குக் வந்துட்டு உங்களோட ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருப்பார். ஸோ உங்களை பார்க்க அதுதான் தோணுது, அச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அவர் ஏதோ வந்து சின்ன பொண்ணு, ஸோ இதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் லைக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பார், ஓகேவா? அண்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு கலர் ட்ரெஸ் வேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க இன்றைக்கி நான் ஸ்கூல் போகணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் உடனே வந்துட்டு வயன் நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா எனக்கு ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் அலவுட் கிடையாதே, ஸோ நான் ஸ்கூலுக்கு போகணுமான்னு தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா ஒன்று பர்த்டே நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாம் எஸ் மாம், என்ன மாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் உங்களோட அம்மா கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி. இப்போ ஜங்குக்கை பார்த்தோம் அப்படின்னா, அக்கா விடுக்கா, என்னக்கா பண்ண போகிறா, அவன் இன்றைக்கி ஜாலியாக இருக்கட்டும், நான் இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு ஜாலியாக சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. அப்போன்னா அப்படின்னு சொல்லி வந்து ஜங்குக்கோட அக்கா, அதாவது உங்களோட அம்மா கேட்குறாங்க. உங்களோட அம்மாவுக்கு ஏதாவது பேர் வைப்போமா? உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சார்ல்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ ஜங்குக் எப்போவுமே வந்துட்டு அக்காலாம் கூப்பிட மாட்டார், ஸோ சார்ல்ஸ்ன்னு தான் கூப்பிடுவார், ஓகேவா? இதில் எனக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சார்ல்ஸ் பட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை செய்யாத, ஓகேவா? உன் பொண்ணு, அதுவும் என் மொரா பொண்ணு, அவளை கூப்பிட்டு சுற்ற முடியாமல் ஒன்றை கூட்ட சுற்றுறது சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அம்மாவுக்கு சரி காண்டாது, டே நீ தம்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு மாம்ஸ் அப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது மாம்ஸ்ன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு மாம்ஸா கொன்று என்ன மாம்ஸ், மாமான்னு கூப்பிடுடி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு உங்களை மாமா அப்படின்னு தானே கூப்பிட சொல்லியிருப்பாரு. ஸோ மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜங்குக்கு. ஜங்குக்கு வந்துட்டு காண்டாவதோ இல்லையோ, ஒரு பக்கம் வந்துட்டு உங்களை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகுது, அட் த சேம் டைம் யாரே நீ அப்படின்ற மாதிரி ஃபீலும் ஆகுது, ஓகேவாடா? அண்ட் இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாரு, சரி வா போகலாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா, நீங்கள், ஜங்குக் அண்ட் கூட இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. யார் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஜங்குக் ஒன்று, அதுவா என் ஃப்ரெண்ட் டேயாங் அப்படின்னு சொல்லும்போது, இந்த டேயாங்
தேங்க் இருக்கானே, இவன் எதுக்கு வரான், இவன் வந்தானாலே ஜங்குக்கு மாமாவை விடவே மாட்டானே, அவங்க கூடயே சுற்றுவானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே தேங்காய் கரிச்சு கொட்டுறீங்க நீங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு தேங்காய் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறாரு. அண்ட் தேங்காய் ஜங்குக்கும் ஃப்ரண்ட் சீட்டில், நீங்களும் உங்கள் அம்மாவும் பேக் சீட்டில் எப்படியா உட்காந்துருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு தேங்காய் வந்துட்டு உங்களை மிரர் வழியாக பார்க்குறாரு. நீங்கள் பொசசிவ் ஆகுறீங்கன்றது உங்கள் ஃபேஸில் செம்மையாக தெரியுது. தேங்காய் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இந்த ஒயன் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு தேங்கு. சவுண்டாக சொல்லிட்டோமோ அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போ சவுண்டாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி தேங்கு நினைக்கிறாரு. மச்சான் நீ என்னடா சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கு கேட்குறாரு. கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லை மச்சான், உன் அத்தை பொண்ணு அவன் என்னை பார்த்து முறைகிறாடா அப்படின்னு வந்து சொல்லும்போது, வயன் அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்கும்போது ஜங்கு கேட்குறாரு. வயன் அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன மாமா சொல்லு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவனை பார்த்து முறைச்சியா? அது வந்து மாமா இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் தங்கி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே கொலை காண்டாகுது. என்னடா இவ பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காண்டாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு உங்களோட மாம்ஸ்லையா என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்துட்டு ஜலசிங்காக இருக்கும்ல, ஜலசி ஃபீல்ஸ் இருக்கிறதுனாலே வந்துட்டு நீங்கள் சரி காண்டாயிட்டீங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ஜங்கு கிட்ட நீங்கள் வந்துட்டு ஒரு வார்த்தை பேசலாம். ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாலும் உம்முன்னே இருக்கீங்க. அண்ட் தென் வந்துட்டு எங்கே போனாலும் உம்முன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஜங்குக்கு ஒன்று வந்துட்டு என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா உங்கள் ஹேண்டும் ஜங்குக்கோட ஹேண்டும் இன்டர்வைன் பண்ணி ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துட்டு மாமா பயமாக இருக்குது மாமா பயமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. பயப்படாதவன் என் ஷோல்டர்ஸில் சாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சாஞ்சிக்கிறீங்க. இதுதான் சாக்குன்ட்டு உங்களுக்கு வேறு குஷியாக இருக்குது. ரோலர் கோஸ்டர் எடுத்தது தான் போது நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு ஜங்குக்கு தெரிஞ்சோடனே வயன் பயப்படாத அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் பண்ணி உங்களை வந்து ரெக்கவர் பண்ணிவிட்டு உங்களை ஃபன் ஜோனுக்கு கூப்பிட்டு வராரு. அந்த நீங்களும் ஜங்குக்கும் சரி என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் அங்கே ஒரு கப்புள் கேம்ஸ் நடக்குது. ஸோ அந்த கப்புள் கேம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பேசாம மாம்ஸ் கூட போய் விளையாடலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் உங்கள் அம்மாவே, அதாவது உங்கள் அம்மா தெளிச்சிருக்காங்க இல்லையா, உடனே வந்துட்டு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, சொல்லு செல்ஸ் என்ன என் பொண்ணு நீயும் போய் விளையாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செல்ஸ் தட் இஸ் கப்புள் கேம் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆட என்னடா கப்புள் கேம் போடா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸ், அதாவது உங்கள் அம்மா துரத்தி விடுறாங்க. துரத்தி விட்ட உடனே ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, ஏய் நீ அக்காவா இல்லை உன் பொண்ணுக்கு மாமா வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா காதுக்கிட்ட போய் கேட்குறாரு. அதாவது உங்களோட அம்மா கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனே, போடா என் பொண்ணுக்கு உன்னை தான் பிடிக்கும், அண்ட் தென் உன்னை தாண்டா நான் கல்யாணமும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா. ஆஹா போச்சுடா போச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்துட்டு இங்கே காண்டாயிட்ருக்காரு. அண்ட் இப்போ வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு போய் லவ் கேம் விளையாட்டு முடிச்சுட்டுலாம் வரீங்க. அண்ட் நீங்கள் ஜங்குக் கிட்ட கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ப்ரப்போஸும் பண்ணிடுறீங்க. ஜங்குக் மாம்ஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டு, ஹே நீ சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தேங்க வந்துட்டு, மச்சான் ஹோ உங்கள் ப்ரப்போஸ் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. மாம்ஸ் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜங்குக்கு எப்படி கூப்பிடுவேன், ஜங்குக்கு வந்துட்டு கூப்பிட்டுட்ருப்பீங்க நீங்கள் மாம்ஸ் இது என்னது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அண்ட் தேங்க வந்துட்டு, வயனே ஜங்குக்கு எப்படிமா கூப்பிடுவேன், மாம்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன், இல்லை மாமான்னு கூப்பிடுவேன். ஆனால் அவருக்கு மாம்ஸை கூப்பிட்றது பிடிக்காது, மாமான்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ இந்த தேங்கண்ணை இருக்கான்ல தேங்கண்ணை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
அண்ணனா அட போடா உனக்கு எங்கடா மரியாதை அப்புறம் நீ என்ன மாம்ஸ்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது டேய் மச்சான் என்ன என் வாழ்க்கையில் விளாட்றியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இங்கே சண்டைக்கு வராரு ஹே மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தேங்காய் பற்றி சொல்கிறீங்க கொன்றுவேன் கொலை பண்ணிடுவோம் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வண்டையாக அவங்கள கேட்குறாரு கேட்டு நீங்களும் வந்துட்டு ஹே மாமா என்ன உனக்கு ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது ஹே மாமாவா வாடி ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது அது யாருன்னு பார்த்தா ஜங்குக்கோட அக்கா அதாவது உங்களோட அம்மா ஓகேவா வந்துட்டாங்க அதாவது செல்ஸ் அவங்க வந்துட்டு ஏய் என் பொண்ணு தான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னா நீ அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க உடனே ஜங்குக்கு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அண்ட் தென் 2 பேருமே பேக் பண்ணிக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு க்யூட்டான மூமெண்ட் அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களோட சீக்ஸை வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சீக் இப்போ ஹோல்ட் பண்ணி உங்கள் சீக்ஸில் ஒரு சாஃப்டான கிஸ் கொடுக்குறாரு வீட்டுக்கு போகலாமா தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எல்லாமே மாம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்கிறீங்க அண்ட் வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜங்குக்கும் நீங்களும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க ஓகேவா ஜங்குக்கு உங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்கு வந்துட்டுருக்காரு நீங்கள் பேக்வேர்ட் போயிட்டே இருக்கீங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அண்ட் கிஸ்ஸஸில் ஸ்டார்ட் ஆகி லக்கிலி அது மேக்கப்பில் முடியுது அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டும் முடியுது ஹாப்பி என்டிங் தான் அண்ட் ஓகே stay tuned, you're watching Telix FF and நான் உங்கள் Telix பேசுகிறேன் அன்யா பாய் சராங்கியோ guys, love you all.